இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளினுடைய இறை வாக்கு என்பது ஆண்டவர் இயேசு மக்களுக்கு பணிபுரிகின்ற செயலை எடுத்து இயம்புகின்றது. இயேசு மக்கள் அனைவருக்குமான போதனையை வழங்கக்கூடிய, இயேசு மக்கள் அனைவருக்கும் நற்செய்தியை வழங்கக்கூடிய, அதை கடந்து அந்த நற்செய்தி நற்செயல்களாக மாற்றப்படக்கூடிய பின்னணியை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தியில 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியின் தொடக்க நிகழ்வை அங்கு நிறைவேற்றுகிறார். நாம் மார்க்கு நற்செய்தி ஆகிய இன்றைய நாளில் சிந்திக்கிற பொழுது அந்த பணியினுடைய பிரதானமான சிந்தனைகள் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில புறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் செல்வது எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய நற்செய்தியை அறிவித்து நல்ல பல காரியங்களை செய்ய, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எனவே இயேசு இன்றைய நாளில் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது, அவர் போதிக்கிறார், பின்பற்றுகிறார், வருகின்றார், முன்னேற்பாடு செய்கிறார், குணமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார், தீய ஆவியை விரட்டுகிறார், மெஸ்ஸையா என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தாத தன்மையை உணரச் செய்கின்றார். இவை அத்துணை காரியங்களையும் நாம் பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய போதனையில் தெளிவு இருந்திருக்கிறது. இயேசுவினுடைய அன்றாட அலுவலில முழுமையான புரிதல் இருந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரத்துல எருசலேம் ஆலயத்திலே அவர் சிறு வயதுல 12 வயதிலே போதிக்கின்ற பொழுது, என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அன்னை மரியாவை பார்த்தும் யோசேப்பை பார்த்தும் சொன்ன இயேசுவினுடைய பணி வாழ்வினுடைய தெளிவு இன்று பரந்தப்பட்ட மனநிலையில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காரணம், திரளான மக்களுக்கு பணிபுரிபவராக இயேசு இருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, மக்கள் எல்லாரும் இயேசுவினுடைய போதனையை கேட்கிறார்கள். கேட்பது மட்டுமல்ல, கேட்டபடி நடக்கின்ற இயேசுவை எல்லாரும் பின்பற்றி வருகிறார்கள். பின்பற்றுவது மட்டுமல்ல, வருகின்ற அத்துணை பேருடைய மனங்களும் இயேசுவினுடைய மனம் நிறைந்த ஒரு வார்த்தையாலும் உள்ளம் நிறைந்த ஊகையாலும் நிரப்பப்படுகிற பொழுது அவர்கள் அத்துணை பேருமே இயேசுதான் எங்களுக்கு எல்லாம் என்று தங்களை முன்னேற்பாடு செய்து கொள்ளுகிறார்கள். முடிந்தவரை இயேசுவோடு பயணிக்கின்ற அன்பு உள்ளங்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். எனவேதான் அங்கே குணமளிப்பு நடக்கிறது. நோயுற்றவர்கள் எல்லாம் குணப்படுத்தப்படுகிறார்கள். பார்க்கின்ற அத்துணை பேருமே கடவுளுடைய வல்லமையை காண்கின்ற கண்களாக மாற்றப்படுவது மட்டுமல்ல, பேய்களை ஓட்டப்பட்டு விடுதலை வாழ்வு கொடுப்பவராக ஆண்டவர் இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார். ஆனால் கடைசியாக ஒன்றை மட்டும் இயேசு அங்கே பறைசாற்றுகிறார், நான் மெஸ்ஸையா என்பதை யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்ற ரகசிய சிந்தனையையும் அங்கே ஆண்டவர் இயேசு வைக்கிறார். ஏன் அன்புக்குரியவர்களை அது அங்கே நடக்கிறது? தன்னை நம்புகிற பிள்ளைகள், தன்னை நம்புகிற மகனும் மகளும் கடைசி வரை இந்த நம்பிக்கையில் வேரூன்றப்பட வேண்டும் என்பதை இயேசு தன் சொல்லால், வார்த்தையால் மட்டுமல்ல, அதை வாழ்க்கையால் நிரூபிக்க வேண்டும் என்ற உன்னதமான கோட்பாடோடு அவர் வாழ்ந்தார் என்றுதான் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவின் இந்த பணிபுரிதல் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? முதலாவதாக, இயேசுவின் மீது ஆழமான தாகத்தை ஏற்படுத்த கற்றுக் கொடுக்கிறது, அல்லது தீராத தாகத்தை அவர் மீது நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று உரைக்கின்றது. இரண்டாவதாக, இயேசு மக்கள் மீது காட்டிய அந்த இரக்கம் நம்மீதும் காட்டப்பட வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் லூக்கா நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று இயேசு நமக்கு பறைசாற்றுகிறார். மூன்றாவதாக, மெஸ்ஸையா பற்றிய வாக்குறுதி அல்லது ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எதற்கு அவர் சொன்னார் என்றால், தனக்கென்ற ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு உங்களுக்காய் கையளிக்கப்பட இருக்கின்ற சிலுவை சாவு என்பதை உணர்த்தி அது நிறைவேறும் அளவு நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை பறைசாற்ற இயேசு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக, இயேசு குணப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாமும் அவரால் தொடப்பட வேண்டும். அவரை தொட்டு வணங்குகிற பொழுது நாமும் அவரால் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உரிமையோடு, வாஞ்சைக்குரிய பிள்ளையின் மனநிலையோடு நாம் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். சிந்திப்போம், இயேசு பணிபுரிந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேறால் பணிபுரிய அழைக்கின்றார். அழைப்புக்கு ஆம் சொல்வோம், தொடர்ந்து அவரோடு நடப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். அவரின் சீடத்துவ வாழ்வில் நாமும் இணைந்து பங்கெடுப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.